இந்த பிரசிடென்ட் ஆனா ஒரு வாரம் கூட பஞ்சாயத்துலாம் விட மாட்டாங்க பொழுது. இங்க பாருங்கப்பா, மறுபடியும் சொல்றேன், ரஷ்யன்ஸ் ஒயிட் ஹவுஸ் வந்தாங்க, உள்ள கூட்டுன்னு போனேன். கூட்டு போய் ஆளுக்கு ஒரு வடை தான்ப்பா கொடுத்தேன். அது கொஞ்சம் ஆயிலியா இருந்தது. சரி புளிஞ்சு சாப்பிடட்டுமே அப்படின்னு அங்க இருந்து அந்த ரெட் கலர் ஃபைல்ல இருந்து 2 ஷீட் கிழிச்சு கொடுத்தேன். இது ஒரு குத்தமா? மறுபடியும் சொல்றேன், ஒன்லி ஆயில் லீக், நோ இன்ஃபர்மேஷன் லீக். ஓகே ஓகே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மள ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். மோடி ஜி ஃப்ரம் இந்தியா. இப்ப பாருங்க, ஜி ஹா ஜி, கேள்விப்பட்டீங்களா ஜி? போற வரவங்களாம் கேள்வி கேட்கிறான் ஜி. ஐடியாவா? சொல்லுங்க ஜி. ஓ ஓ ஓ, உங்க வண்டி இப்படிதான் ஓடுதா? போனை வைங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றது மட்டும் பாருங்க. Hi folks, to promote Make in America, I'm going to Africa. Bye. நம்ம ஊர்ல திருவிழா எல்லாம் வந்தா அந்த காலத்துல வண்டி மாடெல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பமா போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்ப ஃபெட்னா அப்படிங்கிற நம்ம தமிழர் திருவிழா வந்துருச்சு. மிசோரி தமிழ்ச்சங்கம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஊர்ல இருந்து ஃபெட்னா போயிட்டு வரதுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க அகாமடேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. செம்ம ஐடியா இல்ல? எல்லா ஊர்லயும் இருக்க தமிழ்ச்சங்கங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவா யோசிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வாரம் பயங்கரமா ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் இந்த வானக்ரை அப்படிங்கிற இந்த ரான்சம்வேர் தான். இது நார்த் கொரியா தான் விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனிவே உலகம் பூரா 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ல இதை அஃபெக்ட் பண்ணிச்சு. $300 இருந்து $600 வரைக்கும் ரான்சம் கொடுத்தாதான் உங்களோட ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பரபரப்பா ஆரம்பிச்ச இந்த ரான்சம்வேரோட வேகத்தை இப்போதைக்கு வானக்கி அப்படிங்கிற ஒரு டூல் கண்டுபிடிச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தா கூட விண்டோஸை ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா இந்த விஷயங்கள் திரும்ப நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இந்த ரான்சம் தொகையை கொடுத்திருந்தா கூட இந்தியா மாதிரி இடங்கள்ல என்னது $300 வெங்களுக்கு இன்னும் கூட கிடையாது, சீக்கிரமா டிலீட் பண்ணிட்டு கிளம்பு, நாங்க படத்தை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிருக்காங்க. அமெரிக்கா உள்ள முஸ்லிம்ஸே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் அவரோட படையோட கிளம்பி முஸ்லிம் கண்ட்ரிஸ்க்கு டூர் போயிருக்காரு. போன முதல் நாளே பயங்கர மாலை மரியாதையோட பல $1 பில்லியன் அளவுக்கு டீல் சைன் பண்ணிருக்காரு. சாமியான பிரசிடென்ட்ல. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல இங்க பயங்கர பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல கோமையை ஃபயர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரஷ்யன்ஸ் ஒயிட் ஹவுஸுக்கு வர வச்சு ஏதோ கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டாரு. இப்ப கோமே போன இடத்துக்கு அவரை விட ஸ்ட்ரிக்டான ராபர்ட் மில்லர் வந்திருக்காரு. இது ஒயிட் ஹவுஸ்ல பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டு இருக்கு. போதாக்கரைக்கு கோமையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன சந்திச்சு இந்த ரஷ்யா மேட்டரை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்டாரு அப்படின்னு ஒரு பிராது கொடுத்திருக்காரு. இதுல ஏதாவது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனா கூட திடீர்னு ஒரு கண்டன தீர்மானத்தை போட்டு நம்ம தலைவரை ஒயிட் ஹவுஸ் விட்டு வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அமெரிக்க ராணுவ அதிகாரி பிராட்லி மேனிங் விக்கிலீக்ஸுக்கு மில்லியன் கணக்குல இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு 2013 35 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து ஒரு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஆனா ஒபாமா அவரோட தண்டனையை குறைச்சிட்டதுனால 7 வருஷத்துல இப்போ ரிலீஸ் ஆயிருக்காங்க. சிறை தண்டனை மனிதனை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிராட்லி மேனிங் அப்படிங்கிற ஆனா போன இவரு செல்சி மேனிங் அப்படின்னு அழகான பொண்ணா வெளியே வந்திருக்காரு. என்னது கடைசியா மண்டே லீக் பண்றேன்னு சொன்ன வீடியோ வரவே இல்லையோ, அது சுச்சி லீக்ஸ்யா, இது விக்கி லீக்ஸ். நம்ம கரூரை சேர்ந்த ரிஃபாத் ஷரூப் அப்படிங்கிற ஒரு மாணவர் 64 கிராம் எடையுள்ள கலாம் சாட் அப்படிங்கிற உலகத்திலேயே சின்ன சேட்டலைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஜூன் 21 அதை நாசால இருந்து ஏவ போறாங்க. நம்ம ஊர் பத்திரிகைகள்லாம் இவரோட சேட்டலைட்டை பத்தி பேசினாங்களோ இல்லையோ, ஒரு 12th வாங்கின மார்க் கம்மி அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அநேகமா நம்ம ஊர் மீடியால இருக்க முக்காவாசி பயிலுக பார்டர்ல பாஸ் பண்ண பயிலுக தான் நினைக்கிறேன். 100 வருஷத்துல உலகம் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. 100 வருஷமே கஷ்டம் தான் போல இருக்கு. டைம் ஸ்கொயர்ல தண்ணியை போட்டுட்டு காரை ஓட்டின ஒரு ஆளு மக்கள் மேல விட்டு 22 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல ஒரு உயிர் போயிடுச்சு. இந்த செல்ஃப் டிரைவிங் காரை எல்லாம் சீக்கிரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கப்பா. ஜூன் 30 PIO கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அதை OCI கார்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும், அதுதான் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம எக்வடார்ல இருந்து அட்லாண்டா வந்த இந்தியர் ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்திருக்காரு. 2017 மட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்தவங்களோட எண்ணிக்கை 7. அலாப் நரசிபுரா அப்படிங்கிற இந்திய வம்சாவளி மாணவரை ஒரு வாரமா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூயார்க்ல தேடிட்டு இருந்தாங்க. இப்ப அவரோட பிரேதம் கிடைச்சிருக்கு. இறப்புக்கான காரணம் இன்னும் தெரியல. சாவி அப்படிங்கிற இந்திய வம்சாவளி பெண் மிஸ் USA 2017 இதுல 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் வசூல் மன்னன் பாகுபலி பிரபாஸோட அடுத்த படம் சாஹோ, இதோட ஷூட்டிங் US தான் நடக்க போகுதான். லொகேஷன் பார்க்க வந்த இடத்துல ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாம மாறு வேஷத்துல சுத்திட்டு இருந்தாராம். மீண்டும் சொல்றோம், ஃபெட்னாவுக்கு இன்னும் 40 நாட்கள் தான் இருக்குது. அதனால ப்ராப்பரா பிளான் பண்ணி குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நமது கலாச்சாரத்தின் சுகத்தை நம்ம குழந்தைகளும் கொஞ்சமாவது அனுபவிக்கட்டும். அமெரிக்க தமிழர்களுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அதனால அமெரிக்காவை Facebookல லைக் பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமேரிக்கா, ஃபர்ஸ்ட் தமிழ் சேனல் ஃப்ரம் அமெரிக்கா.